ஓகே ஸ்டூடெண்ட், அடுத்ததாக இதுவும் வரக்கூடிய கேள்விதான். 25 கேள்வியில ஒரு கேள்வியாக வரும். கவனமாக பாருங்க. வட்டத்தின் நான். வட்டத்தின் நான்குன்னா என்ன? ஒரு வட்டத்தின் விளிம்பில் 2 புள்ளிகள் இணைக்கிற போதுதான் நான். அப்ப ஏபி ஒரு நான், இது ஒரு நான், என்ன சிடி, என்ன சிடி. அப்ப இதெல்லாம் நான்கள் இல்லையா? அப்ப இந்த ஒரு வட்டத்தின் விளிம்பில் அந்த வட்டத்தின் நான்குன்றதுல முதலாவது தேட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு வட்டத்தின் விளிம்பின் 2 புள்ளிகள் இணைக்கிற கோடு நான். என்ன? ஒரு வட்டத்தின் நாணின் நடுப்புள்ளியை மையத்துடன் இணைக்கும் கோடானது செங்குத்தாகும். ஒரு வட்டத்தின் நாணின் நடுப்புள்ளியை, இது நடுப்புள்ளி வைங்க, நடுப்புள்ளியை மையத்துடன் இணைக்கும் கோடானது செங்குத்தாகும். என்ன? அப்ப இவருக்கு என்னவா இருப்பார்? ஒரு கோட்டுக்கு சரி நடுப்புள்ளினா இது ரெண்டும் என்ன செய்யும்? இந்த பக்கம் இதுக்கு சமனா வந்துரும். என்ன? ஆவே இதை வச்சுக்கொண்டு என்ன கேள்வி கேட்கலாம்? வட்டத்தின் ஆரையை காண்க. வட்டத்தின் ஆரையை காண்க. ஆரை என்ன? ஒரு வட்டத்தின் மையத்திலிருந்து விளிம்பு கம்பிக்கிற போது தான் ஆரை. என்ன? ஆரைகள் சமனாதான் இருக்கு இல்லையா? அப்படியே பாருங்க, மையத்திலிருந்து ஒன்றில் பி வரைக்கும் நிட்டுங்க அல்லது ஏ வரைக்கும் நிட்டுங்க. இதுக்கு மாறுதான், இதுக்கு மாறுதான். என்ன? இப்ப உதாரணத்துக்கு ஏபி 12 சென்டிமீட்டர், OX 8 சென்டிமீட்டர். ஓகேயா? OX எங்க சொல்லுதா? சரி, AB 8 சென்டிமீட்டர்னா 8 சென்டிமீட்டர் கொண்டு வந்து போடுங்க. சாரி, AB 12 என்ன? அப்ப 12 இதுல கொண்டு வந்து போடுங்க. இது 12 என்று சொன்னால் இது 6, இது 6. என்ன? அப்ப இதுல 6 சென்டிமீட்டர். OX 8 தானே? 8 சென்டிமீட்டர். இது என்ன முக்கோணி? செங்கோண முக்கோணி இல்லையா? செங்கோண முக்கோணியை வச்சுக்கொண்டு ஒரு தேட்டம் இருக்கலாம். என்ன தேட்டம்? ஒரு செங்கோண முக்கோணி 2 பக்கம் தெரியுமாக இருந்தால் மூன்றாவது பக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? பைத்தகரஸ் தேட்டம். என்ன? அப்ப அந்த பைத்தகரஸ் தேற்றத்தின்படி என்ன சொல்லுது? செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் செம்பக்கம், செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகை சமன் இல்லையா? அப்ப செங்கோணத்துக்கு எதிரான பக்கம் OB தானே? அப்ப OB வர்க்கம் சமன் ஏனைய 2 பக்கம் என்ன? 8 6. என்ன? அப்ப 8 இன் வர்க்கத்தோட 6 இன் வர்க்கத்தை கூட்ட வரை சமன். பாருங்க, 8 இன் வர்க்கம் என்ன? 8 64. என்ன? 6 36 கூட்டினால் என்ன வரும்? 100. அப்ப OB வர்க்கம் தான் 100 என்று சொன்னால் வர்க்கத்தை இல்லாம ஆக்குறாங்க, என்ன வரும்? வர்க்கம் மூலம் வரும். என்ன? என்ன வர்க்கத்தை வர்க்கம் மூலம் தானே வெட்டும். அப்ப இங்க வர்க்கத்தை எடுத்தாங்க வர்க்கம் மூலம் போய் வரும். 100 என்ற வர்க்கம் மூலம் என்ன? 10. அப்ப OB சமன் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். OB என்றா என்ன? O என்றா மையம், மையத்திலிருந்து இது விளிம்புக்கு இருக்கு. ஆக மையத்திலிருந்து விளிம்புக்கு அமைக்கப்பட்ட கோடு என்னது? வட்டத்தின் ஆரை. ஆய வட்டத்தின் ஆரை என்ன? 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டர். ஓகேயா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Thank you.